உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். ஆரும் துணை இல்லையே எனக்கு அதியான் திருப்பாலா, உந்தன் ஐங்காயத்தின் அடைக்கலம் கொடுத்தருளுவாய் இயேசுநாதா. இந்த பாடல் எழுதியவர் வேதநாயகம். இவரைத்தான் பிற்காலத்திலே அநேகர் கவிராயர் வேதநாய சாஸ்திரியார் என்று சொல்லுவார்கள். இவர் 1830 தஞ்சையிலே வாழ்ந்து வந்தவர். மிஷனரி ஊழியம் செய்ய ஆரம்ப காலத்தில் இவரை கொண்டு வந்திருந்தார்கள். கிறிஸ்தவ தத்துவத்துக்கு புறம்பான எதையும் அவர் பேச மாட்டார். 1827 தஞ்சையில் மிஷனரி போதகராக பணியாற்றிய ஐபி ஆவாரோ ஐயர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்திய திருச்சபை மக்கள் ஜாதி வேறுபாடின்றி சமத்துவ சகோதர அன்புடன் பழக வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். அந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய இந்திய மக்கள் ஜாதியில் ரொம்ப ஆழப்பற்றுடையவராக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லா, நான் அதை உங்களுக்கு அதிகப்படி சொல்ல வேண்டியதில்லை. இது நமக்கு பிடிச்ச சாது சுந்தர் சிங் சொன்ன மாதிரி இந்திய தாய்க்கு காலிலே என்ன வியாதின்னு சொல்லுவார்கள், இந்த குஷ்டரோக வியாதி என்று சொல்லுவார்கள். அதை சாது சுந்தர் சிங் என்ன கூறுகிறார், இந்திய தாய்க்கு காலிலே குஷ்டரோகம், அது காலில் இருக்கிற குஷ்டரோகம் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள மக்கள் ஜாதி அடிப்படையிலே அதிகமாக இருந்து இது ஒரு குஷ்டரோகம் மாதிரி இவங்களை விட்டு போகிறதே இல்லை என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, இது வந்த மிஷனரிமாரும் கூட அதிகமாக நம்முடைய புது கான்வெர்ட்ஸ், புதிதாக கிறிஸ்தவரை ஏற்றுக்கொண்ட புது கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. நீங்கள் இன்னும் திருநெல்வேலியினுடைய வந்த மிஷனரிகள் பண்ண அருமையான ஊழியத்தில் அந்த மக்களுடைய பிடிவாதமானது, நீங்கள் எங்களை கன்வெர்ட்னு போடும் பொழுது திருச்சபை ஏட்டிலே எங்கள் பெயரை போட்டு நாங்கள் என்ன ஜாதியிலிருந்து வந்தோம் என்று எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் அந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறேன் என் கையில். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கம். ஏனென்றால் இந்த ஜாதி எப்படி வந்தது என்று சிந்து நதி கரையிலிருந்து நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்து 7 ஆண்டுகள் அந்த ஆராய்ச்சியில் செய்து எழுதப்பட்ட புத்தகம் இந்தியன் கல்ச்சர் அண்ட் கிறிஸ்டியானிட்டி என்றதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது பாரபட்சம் இல்லாமல், ஒரு சில யோசனையாக இல்லாமல் இந்த இந்திய பழக்கம் எப்படி வந்தது என்றால் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் நினைப்பீர்களானால் ரொம்ப வெட்கப்படுவீர்கள். இன்னும் உங்களுடைய பெயர்களிலே அந்த ஜாதியை எழுதி வைக்கும் பொழுது நீங்கள் யாரை கனம் பண்ணுகிறீர்கள் என்றால், எந்த சாமி பேரை நீங்கள் வச்சிங்களோ அந்த சாமி கொடுத்த பேர் தான் இந்த ஜாதிங்கிறது. அந்த சாமிக்கு பிள்ளைகள் என்று தான் அது அர்த்தம். அதை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பத்திரகாளி அம்மாளுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இப்படி கற்பனன் என்னுடைய பிள்ளைகள் தான் இந்த ஜாதி. அப்புறம் இந்த மாதிரி முனியப்பன், முனியாண்டி, வீரன் என்கிற ஜாதி, இந்த சாமிகளுடைய குழந்தைகள் தான் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அது இன்னும் நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக இருந்து படித்து கிறிஸ்தவ திருச்சபையிலேயே பெரிய ஆளுகளாக இருக்கிறவங்க நீங்கள் ஜாதியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் இன்னும் நம்ம ஆளுகளில் படித்து விட்ட பிறகு கூட என்ன ஜாதி என்று கேட்கிறார்கள். நான் ஒரே ஒன்று சொல்லுவேன், குணத்தளவாகுவாம் குலம். உங்களுடைய புத்தியை வைத்துத்தான் குலத்தை வைத்தார்கள், வேறு உண்மை இல்லை. நான் ஒரு சைக்காலஜியை படித்த ஒரு ஆராய்ச்சியாளன் மாணவன், அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜி படித்த மாணவன். இதெல்லாவற்றிலும் நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், புராதன குடிமக்களாக இருக்கும் பொழுது அவர்களிலே வீரனாக இருந்து செத்துப்போனவனை சாமியாக வைத்து கொண்டாடினார்கள். அந்த கொண்டாடின மக்களுடைய வாரிசுகள் தான் நீங்கள் அந்த சாமியை கும்பிடுகிறீர்கள். அவர்கள் அன்றைக்கு காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள், ஆகவே அந்த பேர் வைத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய போதனையின்படி
நீங்கள் இன்னும் கிறிஸ்தவர் ஆகவில்லை என்பதுதான் நான் நினைத்துக்கொள்வேன். நான் உங்களை சொன்னால் கோபம் வந்துடும். ஏனென்றால் நான் இயேசுவினுடைய இரத்தத்தில் பிறந்தவன். நிறைய பேர் இயேசுவின் இரத்தத்தில் பிறக்கலை. ஆகினால தான் நீங்கள் அந்த பழைய சாமி ஐடியாக்கள். எனக்கு ஒரு துக்கமான செய்தி, ஒரு வாலிப பெண், நான் நான் ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு அருமையாக ஆண்டவர் எனக்கு வெளிக்காட்டினார் என்று அந்த பொண்ணு என்னிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு நான் சென்று, அந்த மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு சென்று அந்த பையனிடத்தை கேட்டேன். எனக்கு அவள் தான் ரொம்ப இஷ்டம், கடவுளே எனக்கு வழி நடத்துகிறாரு என்று சொன்னார். ஆனால் அதற்கு தடங்கலானது யாருப்பா என்று கேட்டால் எங்கள் அம்மா தான். அவங்க அம்மா யார்? அந்த பழைய காலத்தில் புராதன சாமிகளுக்கு பிறந்த அம்மா தான். ஆனால் கிறிஸ்தவங்க தான் பேருக்கு. அதை நான் சொல்லக்கூடாது. அவர்கள் மனம் திரும்பாதவர்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வாரிசுகளாக இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களான நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது என்று சொன்னேன். இதைப்படி பார்க்கும் பொழுது இந்த மிஷினரி ஆவாரோ ஐயர் அவர்கள் தஞ்சையிலிருந்து விசேஷமாய் அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் என்ன உயர்ந்த ஜாதி என்றும் தாழ்ந்த ஜாதி என்றும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இல்லை. அப்படிப்பட்ட இன்றைக்கும் இந்த தாழ்ந்த ஜாதி என்று சொன்னவர்கள் எல்லாம் பெரிய படித்தவர்கள், ஜட்ஜாக கூட இருக்கிறார்கள், பெரிய பெரிய மேதைகளாக இருக்கிறார்கள், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறார்கள், போலீஸுகளாக இருக்கிறார்கள், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த சாதியை பார்ப்பார்கள். அப்பொழுது இவர் இந்த வெள்ளைக்காரர் வேதநாயகம் சாஸ்திரியார் 830, அதாவது 1830ஆம் ஆண்டு இந்த பாட்டை எழுதினவர், அவர் கூப்பிட்டு பேசும்போது அவர்கள் சொன்னாராம், நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆலய ஆராதனையிலே அனைவருக்கும் ஒரே பாய்தான், ஒரே ராப்போஜனம்தான் என்று அவர் சொன்னபோது கோபித்து கொண்டு வெளியே போய்விட்டார்கள். நாங்கள் ஆனால் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் நல்ல உரை கூறி ஆவாரோ ஐயர் கேட்டுக்கொண்டார். அவர் அருமையாக நடுநிலைமையிலே அவர் சொன்னார். அவருக்கு என்னை மாதிரி இவ்வளோ படித்து ஆராய்ச்சி செஞ்ச ஒரு மனிதனாக இருந்தால் தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பார். அன்றைக்கு அவர், நான் வெளிநாட்டில் இருந்தவன் ஆகினாலே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்திய மக்கள் மத்தியில் நிலவிய ஜாதி வேஷ கொடுமையை நன்கு அறிந்த சாஸ்திரியார் குடும்பம் இயேசுவின் அன்பை முழுவதும் புரிந்து தங்களை மாற்றிக்கொள்ள மக்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்குமாறு ஐயரை வேண்டிக் கொண்டார். அவரை தவறாக ஐயர் புரிந்து கொண்டு இவரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு என்று சொல்லி அவரை வேலையிலிருந்து நீக்கி அவருக்கு கிடைத்து கொண்டிருந்த திருச்சபையிலிருந்து ஐயர் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த மானியமானது 37 ரூபாயோ 35 ரூபாய், அந்த 35 ரூபாயை கூட நிறுத்திவிட்டார். ஏனென்றால் இவரும் ஜாதி வேலை பார்க்குறாருன்னு சொல்லி. ஆனால் அதை கூட பரவாது, அதை விட்டு சரபோஜி மகாராஜருக்கு இது தெரிய வந்தது. சரபோஜி மகாராஜாவும் சாஸ்திரியாரும், அந்த முதல் உள்ள சாஸ்திரியாரும் கூட பிறந்து வளர்ந்தவர்கள். யாரால் வளர்க்கப்பட்டவர்கள் தெரியுங்களா? ஐயர், முகமதி காலத்தில் சொல்லுவாங்களே ஸ்வாட்ஸ் ஐயர். ஸ்வாட்ஸ் ஐயர் தான் இவர்களை வளர்த்தவர். அவர் ஒரு தெய்வ மனுஷன். அவர் கூறினதை கேட்டு சரபோஜிக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டார். இந்த மாதிரி ஆவாரோ ஐயர் இப்படி செஞ்சு விட்டாரே என்று அவர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து 35 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்க அவர் வழி செய்து விட்டார். மன்னன் மூலமாய் பதில் கிடைத்த இறைவனுக்கு அவர் மறுபடியும் ஆண்டவர் நன்றி செலுத்தினார். ஒரு நாள் அங்கிருந்து ஒரு பெரிய இவருக்கு சோதனை வந்து விட்டது. ஏனடா சரபோஜி மகாராஜா அவர் என்ன ஒரு நாள் கூப்பிட்டு விட்டார். மகாராஜாவை என்னை சாஸ்திரியாரை அழைத்து என்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு ஒரு மகனர்கள்லாம் வாரார்கள் மற்றவர்கள், அதனாலே எனக்காகவும் விநாயக பெருமாளை துதித்து ஒரு பாட்டு பாடி என காலாட்சேபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவிதாங்கூர் மகாராஜாவின் அரண்மனையிலும் இவ்வாறு நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். அதை ஒரு நாள் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார். என்னை அவருக்கு பாட சொல்லியிருந்தாலும் அவரை துதித்து நான் பாட மாட்டேன். ஏனென்றால் நான் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தொண்டன். அவரை புகழ்ந்து பேசுகின்ற வாயை வேறு எவரை புகழ்ந்தும் நான் துதித்து பாட மாட்டேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று ரொம்ப நொந்து கொண்டார். அப்பொழுது அவரை அழைத்த போது அவர் சொன்னாராம், இறைப்பணி ஒன்றே நான் செய்வேன்,
எம்பெருமான் இயேசுவையே அன்றி வேறொருவரையும் நான் பாடமாட்டேன் என்று துக்கத்தோடு சொன்னாராம். அப்பொழுது அவருடைய மனநிலைமையை கண்ட சரபோஜி, நீங்கள் போகலாம், நீங்கள் மன திருப்தியோடு போகலாம் என்று அவர் அனுப்பிவிட்டாராம். அப்போ இப்போ இருக்கிற வேதநாத சாஸ்திரியாருடைய தகப்பனா அல்லது அவருடைய தாத்தாவான்னு தெரியல, ஞானசிகாமணி என்பவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ரொம்ப தெய்வ பக்தி நிறைந்த அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த பாடலை எழுதி அனுப்பினார். சங்கை தொரராஜ் பாகவதர் வேதநாத சாஸ்திரியார் என்ற புத்தகத்திலிருந்து எழுதப்பட்டது. கதா காலட்சேபங்களுடன் இந்நாட்களில் திருச்சபைகளில் இந்த இறைப்பணியை தொடர்ந்து செய்யும் பாகவதர் வேதநாத சாஸ்திரியார் இதை எடுத்து கூறினார். நானும் அந்த புத்தகம் வைத்திருக்கிற வேதநாத சாஸ்திரிய குடும்பத்தை குறித்து எழுதியிருக்கப்பட்ட ஆதியில் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. அதையும் நான் வாசிப்பேன். எனக்கு இந்த பாடலை குறித்து சொன்னதினாலே இந்த பாடலை நீங்கள் கேட்பீர்களானாலும், ஆறும் துணை இல்லையே எனக்கு ஆதியான் திருப்பாலா உந்தன் ஐங்காயத்தில் அடைக்கலம் கொடுத்து அருளுவாய் ஏசுநாதா. இதெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது நான் வேதநாத சாஸ்திரியாருடைய யோகியாத அம்சத்தையும் நல்ல பக்தியையும், யாருக்கும் வளைந்து கொடுக்காது மனிதரை போற்றாத இந்த தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் அவர்களோடு ரொம்ப தொடர்பு கொண்டவன். அவர்களை நான் வெளிநாட்டில் நான் இருக்கும் பொழுது மலேசியா, சிங்கப்பூரிலே அவர்களை அழைத்து திருச்சபைகளிலே கதா காலம் சேவை வைத்தோம். அது 72 வருஷங்களிலே செய்தோம். அதே மாதிரி நான் சிங்கப்பூரில் இருக்கும்போதும் அவரை அழைத்து ஊழியம் செய்திருக்கிறோம். அவருடைய மகன், மகள் அவர்களையெல்லாம் நான் சிறுவர்களாகவே அறிவேன். இந்த பாடலை கேட்கிற நீங்கள் மிகுந்த பக்தியோடும் இந்த ராகத்தை அறிந்து ஆராதனையிலே பங்கு பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்று நான் உங்களை வேண்டி ஆண்டவரை ஆசீர்வதித்து, வேதநாயகம் சாஸ்திரியார் போன்ற யோக்கியர்கள், பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், மனிதனை புகழாத சுத்த மனிதர்கள், மனிதனுக்கு இணங்காத சுத்தமான மனிதர்கள் நம் மத்தியில் இன்னும் தொடர்ந்து எழும்ப வேண்டும். அநேகர் பாடல்களை எழுதி கொடுக்க வேண்டும். திருச்சபைகளில் இப்படிப்பட்ட பாடல்கள் ஒலிக்க வேண்டும். நீங்கள் பாடகர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.